Praise Lord children. Jesus loves all daily Bible ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்பொழுதும் டெய்லி பைபிள் ஸ்கூல்லே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வேதத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இடைபடுவீராக. அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ராஜா, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. துதி பாடல்களை அபிஷேகிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்மை துதிக்கிற துதி அவர்கள் வாயிலே இறங்கட்டும் ஐயா. உம்மை துதிக்கிற துதி அவர்கள் வாயிலே நீ வைப்பீராக ராஜா. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. உம்மை அறிகிற அறிவினால இன்னும் அதிகமாய் அந்த பிள்ளைகள் நிரப்பப்படணும் ஆண்டவரே. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாளாகாமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா சரீர பலவீனங்கள் நீங்கி பிள்ளைகள் சுகமா இருக்க உதவி செய்யுங்க ராஜா. பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையின்படி நடத்த அவர்கள் பெற்றோருக்கும் நீர் கிருபை தருவீராக. பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழும்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானமாய் நடக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நானும் என் வீடும் என் வீட்டாரும் அனைவர் ஓயாவ நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரும் அனைவரும் ஓயாவ நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என் சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என் சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. முக்கிய நன்றி ஆண்டவரே. உயிருள்ள நாட்களெல்லாம் முக்கிய நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ நல்லவர் என்று ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அப்பா பிதாவே, கனனம் கேடகமானவரே, ரட்சண கொம்பே, ஸ்தோத்திரம். அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே.
அன்று காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியது. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, நினைவாய். நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்திரே அப்பா. ஓ நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. தேங்க்யூ ஆண்டவரே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையில் ஒன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. மத்தேயு 4ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். 5ஆம் வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, 6ஆம் வசனம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லிடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். 7ஆம் வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். 8ஆம் வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, 9ஆம் வசனம், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். 11ஆம் வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். 12ஆம் வசனம்.
யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் 13ஆம் வசனம் நசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். 14ஆம் வசனம் கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே. 15ஆம் வசனம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 17ஆம் வசனம் அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். 18ஆம் வசனம் இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு. 19ஆம் வசனம் என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். 20ஆம் வசனம் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 21ஆம் வசனம் அவர் அவிடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபுதேயாவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபுதேயாவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே 22ஆம் வசனம் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 23ஆம் வசனம் பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். 24ஆம் வசனம் அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். 25ஆம் வசனம் கலிலேயாவிலும் தெக்கோபோலியாவிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். சில்ட்ரன்ஸ், இப்போ ஒரு அதிகாரம் முழுசாக நம்ம படிச்சிட்டோமா? இப்போ ஆன்ட்டி வந்து உங்களுக்கு நோட்டில் எழுதினதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்களும் ஆன்ட்டி மாதிரியே ஒரு நோட்டு எடுத்து அழகாக எழுதி வச்சுக்கோங்க. சில்ட்ரன்ஸ், இப்போ நீங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை முழுசாக படிச்சிங்க. ஆன்ட்டி கூட சேர்ந்து நீங்களும் வேத புஸ்தகத்தின் மீது கைகளை வைத்து அழகாக படிச்சிங்க. ஏசப்பா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏசப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போது நம்ம வேதத்தை தியானிப்போமா? பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணாங்க? 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிசாசை எப்படி ஜெயித்தாங்க? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி வேத வசனங்களை சொல்லி பிசாசை ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறது. கரெக்டுங்களா? அப்போது ஏசப்பாவே 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிப்பாருன்னா பிள்ளைகளாகிய நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக ஜெபிக்கணும். சிறு பிள்ளைகள் மட்டும் இல்லை, உங்கள் பெற்றோர்கள் கூட உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் என்ன பண்ணணும்? உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். நீங்கள் சொல்லலாம், ஆன்ட்டி நான் ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது ஆன்ட்டி, என்னால் உபவாசம் இருந்து ஜெபிக்க முடியாது, எனக்கு பசிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சில்ட்ரன்ஸ், நான் சொல்கிறேன், ஆன்ட்டி ஒரு ஐடியாவை தரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேணாம். மாதத்தில் 1 நாள் 2 நாள், அதாவது உங்களுக்கு எப்பயாவது கவர்மெண்ட் ஹாலிடே வரும் இல்லையா, எப்பயாவது லீவு விடுவாங்க இல்லையா ஸ்கூலு, அப்போ அந்த மாதிரி நாட்களில் ஒரே ஒரு வேளை 1 மணி நேரம் உபவாசம் இருந்து ஜெபித்தா போதும். எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். உங்களுக்கு எப்போ லீவு விடுறாங்களோ அந்த நேரத்தில் 1 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம்? உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். சரிங்களா? எப்படி வந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு நாள் நிச்சயமாக சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாட்டு பாடுங்க. அதே போல்
வேதத்தை நம்ம டெய்லி பைபிள் ஸ்கூலில் வேத வசனங்களை படிக்கிறோம் இல்லையா, வேதத்தை தியானிங்க, முழங்கால் படிட்டு உங்களுக்காகவும் உங்கள் ஸ்கூலுக்காகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுன்றதுக்காகவும் உங்கள் டீச்சர்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்கள்ல அவங்களுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஓகேங்களா? இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாங்க. சிறு பிள்ளைங்களாகிய நீங்கள் லீவ் டேஸில் கவர்மெண்ட் ஹாலிடே வரும் பொழுது 1 மணி நேரம் உபவாசம் இருந்து ஜெபிக்க கற்றுக்கோங்க. ஓகேங்களா? கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க சில்ட்ரன்ஸ். ஏசப்பா எப்படி உபவாசம் இருந்து ஜெபித்தாங்களோ நீங்கள் கூட நிச்சயமாக உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். எந்த சபிக்கப்பட்ட சாத்தானுக்கும் உங்கள் மேலே அதிகாரமே இல்லை. ஏசப்பா தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி உங்களை சூழ பாளையம் இறங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, பாதுகாத்து கொண்டே இருப்பாங்க. சரிங்களா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய டேஷ் கண்டார்கள். நட்சத்திரத்தை, ஆ வெளிச்சத்தை, ஈ தேவதூதனை. 3ல் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எழுதி வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு ஃபோட்டோ எடுத்து ஆன்ட்டிக்கு அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட்டு உங்களுக்கு இருக்குது. ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம்.